இந்த டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வெற்றி வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை உங்களுக்கு வெற்றி நாளாய் அமைந்தருளும்படி மனதார உங்களை பிளஸ் பண்றேன், வாழ்த்துறேன். நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நலமான கரங்கள் உங்களோடு கூடவே இருக்கும். அன்பானவர்களே, ஒரு முறை மேற்கத்திய நாட்டிலே ப்ரீச் பண்ணக்கூடிய ஒரு ப்ரீச்சர் ஸ்டேஜ்ல அவர் நின்னுட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு முன்னாடி ஏறக்குறைய ஒரு 500 பேர் கொண்ட ஒரு பெரும் மக்கள் திரள் கூட்டம் அமர்ந்திருந்து அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் திடீரென்று தன்னுடைய பாக்கெட்ல கைவிட்டு ஒரு $50 US டாலரை எடுத்து அவர் உயர்த்தி இப்படி காட்டுறார். ஏறக்குறைய நம்முடைய இந்திய ரூபாய் மதிப்பீட்டின்படி ஒரு 5000 ரூபீஸ்க்குள்ள இருக்கும். அந்த $50 அப்படியே கையில உயர்த்தி அவர் அங்க இருக்கக்கூடிய திரளான மக்களை பார்த்து கேட்கிறார், நான் இந்த $50 உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன், யாருக்கு இது வேணும் அப்படின்னு அவர் கேட்கிறார். கேட்ட உடனே அமர்ந்திருந்ததான பெரும்பான்மையான மக்கள் அவங்க வலது கையை உயர்த்துறாங்க. எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும் உயர்த்துறாங்க. அப்படி பல பேர் கைகளை உயர்த்திக்கிட்டு இருக்கும் பொழுது குறிப்பிட்ட ஒரு நபர் உட்கார்ந்துட்டு இருந்ததான அந்த சேர்ல இருந்து எழும்பி நடந்து ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து அந்த பிரீச்சர் பக்கத்துல ஏறி வந்து அந்த பிரீச்சர் கிட்ட அவர் கையில இருக்கக்கூடிய $50 வந்து வாங்கிட்டு போறாங்க. இப்ப அந்த பிரீச்சர் வந்து வாங்கிட்டு போனாங்க இல்லையா, அவங்களை குறிச்சு ரொம்ப மேன்மையா பேசுறார். அவர் என்ன சொன்னாருன்னா, நான் இது உங்களுக்கு கொடுக்க ஆசைப்பட்டேன், யாருக்கு வேணும்னு கேட்டேன், நீங்கெல்லாம் வேணும்னு சொன்னீங்களே தவிர அதற்கான எந்த பிரயாசமும் படல, எந்த ஆக்ஷன்லையும் நீங்க இறங்கல. ஆனா ஒரே ஒரு நபர் மட்டும்தான் அதை பெறுவதற்கு ஆக்ஷன்ல இறங்கினாங்க. பலர் இதை வாங்குறதுக்கு வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு கிரௌடுக்கு முன்னாடி எழும்ப வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு நம்ம முன்னாடி போயிட்டோம். அந்த பிரீச்சர் கிட்ட நம்ம கேட்கும்போது அவர் நமக்கு கொடுக்கலனா அசிங்கப்பட்டு போயிடுவோமோ, வெக்கப்பட்டு போயிடுவோமோ, 4 பேருக்கு முன்னாடி நமக்கு ஏமாற்றம் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி அச்சப்படாம கூச்சப்படாம வெக்கப்படாம ஒருத்தர் மட்டும் என்ன ஆனாலும் சரி நான் அதை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன்ல இறங்கி, ஒரு செயல்ல இறங்கி முன்னாடி வந்து அந்த $50 வாங்குறதுக்கு ஒரு பிரயாசப்பட்டாங்க பார்த்தீங்களா? அந்த ஆக்ஷன் தான், அந்த பிரயாசம் தான், அந்த உழைப்பு தான் அந்த தொகையை அவர்களுக்கு சொந்தமாக்கி கொடுத்தது. இன்னைக்கு கூட பாருங்க, நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு மருத்துவம் தெரியும், நல்ல ஐடியா தெரியும், நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க. சிலர் பேர் கிட்டலாம் நீங்க பேசி பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. நிறைய விஞ்ஞானம் பேசுவாங்க, நிறைய ஆரோக்கிய குறிப்புகள் சொல்லுவாங்க, நிறைய சயின்ஸ் பேசுவாங்க, ஹிஸ்டரி பேசுவாங்க, அவங்களுக்கு நிறைய யுக்திகள் தெரியும். ஆனா வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வளர்ச்சியே இல்லாம இருக்கும், அவங்களுக்கு பெரிய உயர்ந்த நிலை அடையாம இருப்பாங்க. என்ன காரணம்னா, அவங்களுக்கு பல விஷயம் தெரியும், ஆனா செய்யவே மாட்டாங்க, ஆக்ஷன்ல இறங்கவே மாட்டாங்க. அதனால உங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும், நீங்க கற்றிருந்தாலும், நீங்கள் செயல்படுத்தி செயலில் இறங்கினால் மட்டும்தான் நீங்கள் வெற்றி காண முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சகோதரி இருந்தார்கள், 12 வருஷம் அவங்களுக்கு பெரும் பாடு, உதிரப்போக்கு பிரச்சனை. வேதம் சொல்லுகிறது 12 வருஷம் பெரும்பாடு உதிரப்போக்கு பிரச்சனையின் மத்தியில அவங்க என்ன பண்ணாங்களாம், இந்த வேதனையிலே, இந்த வாதையில, இந்த வருத்தத்திலே இருக்கக்கூடிய நான் ஒண்ணு செய்ய போறேன். என்ன தெரியுமா பண்ண போறேன்? இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் கிரவுட்ல நான் போக போறேன். இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் அந்த தொங்கலை நான் தொட போறேன். அன்றைக்கு வாழ்ந்த யூத கலாச்சாரத்துல இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி வெளியே வரமாட்டாங்க, கூச்சப்படுவாங்க. உதிரப்போக்கு பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்கள் வெளியே பப்ளிக்ல வரமாட்டாங்க. ஆனா அந்த பெண் சொல்றா, நான் ஒரு சுகத்தை பெற வேண்டுமேயானால் என் கூச்சம், வெக்கம், அச்சத்தை உதறி தள்ளிவிட்டு ஒரு ஆக்ஷன்ல இறங்கணும். நான் போறேன், நான் போய் தொடுறேன், நான் அந்த பிளெஸிங்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா வந்தாங்களாம். வேதம் சொல்லுகிறது, மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அந்த அம்மாவே வராங்க.
இயேசு யாருக்கும் நான் சுகத்தை கொடுக்க மாட்டேன், ஆரோக்கியத்தை கொடுக்க மாட்டேன், ஜெயத்தை கொடுக்க மாட்டேன், வெற்றியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. எல்லா ஆசீர்வாதமும் பவர் அவர்கிட்ட இருக்கு. ஆனா யார் அவர்கிட்ட வராங்களோ, யார் அவரை தொடுறாங்களோ, யார் விசுவாசத்தோடு அவரை கிட்ட இருக்கக்கூடிய பிளஸிங்ஸை பெறுவேன் என்று சொல்லி ஒரு ஆக்ஷன்ல இறங்குறாங்களோ அவங்க தான் பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் தான் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆக்ஷன்ல இறங்குங்க. நீங்க வெக்கப்பட்டுக்கிட்டு, கூச்சப்பட்டுக்கிட்டு, பேச தயங்கிக்கிட்டு, வாழ்க்கையில 1000 கற்றறிந்த விஷயங்கள் இருந்தாலும், பல வகையான விருப்பங்கள் உங்களுக்கு இருந்தாலும், உங்க பிசினஸ்ல நீங்க வளரணும்னா, உங்க வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்களை பெறணும்னா, கூச்ச வெக்க அச்சத்தை உதறி தள்ளிட்டு தைரியமா ஆக்ஷன்ல இறங்குங்க. தைரியமா செயல்ல இறங்குங்க. கேட்டால்தான் கிடைக்கும், தேடினால்தான் கண்டடைவீர்கள், தட்டினால்தான் திறக்கும். வேதம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெறுகிறான், கேட்காதவன் பெற முடியாது. தட்டுகிறவர்களுக்கு தான் திறக்கப்படும், தட்டலனா திறக்காது. தேடுகிறவர்கள் தான் கண்டடைவார்கள், தேடலனா கண்டடையவே முடியாது. ஆக்ஷன்ல இறங்குங்க. யாராச்சும் பார்த்து கொடுத்தா நல்லா இருக்கும், எப்படியாச்சும் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், யாருனுக்கு தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா சட்டிக்குள்ளேயே நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான். எழும்பி பிரகாசியுங்கள், உங்கள் ஒளி வந்து விட்டது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். களத்தில் இறங்குங்கள், ஆக்ஷன்ல இறங்குங்க, இறங்கி செயல்படுங்க. எவ்வளவு படிச்சு 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 தெரிஞ்சு நிறைய ஐடியாஸ் இருக்கும். எப்ப செயல்படுத்த போறீங்க? எப்ப நடைமுறைப்படுத்த போறீங்க? இவள் தகவலை சேகரித்தாள். பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ தகவலை சேகரித்தாள். இயேசு கிட்ட போனா சுகமாயிருவேன்னு அதை செஞ்சா. அவ வெளியே வந்தா, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா. இப்ப இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரீயே, நான் அல்ல, உன் விசுவாசம் தான், உன் ஆக்ஷன் தான், உன் செயல் தான், உன் நம்பிக்கை தான், உன்னுடைய ஃபயர் தான், உன்னுடைய உத்வேகம் தான் உன்னை ரட்சித்தது. களத்துல இறங்கலாமா? இறங்குறீங்களா? படிக்கிற விஷயத்துல ஃபயரா இறங்குங்க. பணம் சம்பாதிக்கிற விஷயமா ஃபயரா இறங்குங்க. இதுதான் வாழ்க்கை, இதுதான் என் பாதை, இதுதான் பயணம். அதுல உங்களுடைய முழு எஃபர்ட்டை போடுங்க, முழு பிரயாசத்தை போடுங்க, முழு முயற்சியில இறங்குங்க, ஆக்ஷன்ல இறங்குங்க. ஊழியம் செய்கின்றீர்களா? கர்த்தருக்காக வைராக்கியமாய் பிரயாசப்படுறீங்களா? தியாகமா செய்யுங்க, கடுமையா உழைங்க. ஒன்னும் தோத்துற மாட்டீங்க, ஒன்னும் வெக்கப்பட்டு போயிட மாட்டீங்க. நீதிமானுக்கு சொல்லுங்கள், அவர்களுடைய கிரியைகளுக்கு பிரயாசங்களுக்கு பலனுண்டு என்று சொல்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாள் நீங்க ஆக்ஷன்ல இறங்குற நாள், ஆசீர்வாதத்தை பெறுகிற நாள். நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய நாமத்தினால, வார்த்தையினால நான் உங்களை வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வியாழக்கிழமை வெற்றியின் வியாழனாய், நீங்கள் ஜெயிக்கிற வியாழனாய் உங்களுக்கு மாறும். அன்பானவர்களே, இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரி ஆர் அகஸ்தியா, அது போலவே இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் கே ராஜ் மற்றும் அருமையான பிள்ளைகள் கே சாம், கிருபா, மித்தி, ஆர் ஷால்வின், ரோஹன், பி ஹர்ஷா, அன்பு சகோதரர் டி பழனி ஐசக் மற்றும் திருமண நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் தமிழ்வேந்தன், சிஸ்டர் டி ஜெயபாரதி தம்பதியார், சகோதரர் பெரியசாமி, சிஸ்டர் பி மலர் தம்பதியார். இவங்க இன்னைக்கு திருமண நாள் காணவிருக்கின்றார்கள். இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். உங்களுக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண போறேன். ஒருவேளை நீங்களும் உங்களுடைய திருமண நாளிலே, பிறந்த நாட்களிலே உங்கள் பெயர்களை சொல்லி நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், குறைந்தது 1 மாதத்திற்கு முன்பதாகவே உங்களுடைய பெயர்களையும் விவரங்களையும் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெளிவாக தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி, இந்த வியாழக்கிழமை, இந்த காலையிலே உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் நிறைய விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, நிறைய அனுபவங்கள் இருக்கலாம், ஆனா அதற்கேற்ற ஆசீர்வாதம் வாழ்வில் இல்லாமல் இருக்கலாம்.
அதற்கு ஒரே காரணம் ஆக்ஷன் இல்லைன்றதை இன்னைக்கு நீங்க காமிச்சு கொடுத்தீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாச செயலிலே இறங்குவார்களாக, விசுவாச செயலிலே நடைமுறைப்படுத்துவார்களாக. கிரியை இல்லாத விசுவாசம், செயலில்லாத விசுவாசம் வேறென்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாடுள்ள ஸ்திரியை பற்றி நாங்கள் வாசிக்கின்றோமே, அவள் விசுவாசித்தவள் மாத்திரமல்ல, ஆக்ஷன்ல இறங்கி நான் போவேன், எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் வெக்க கூச்ச அச்சத்தை தவிர்த்து நான் போவேன், நான் செல்லுவேன், இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன், நான் தொட்டு சுகத்தை எடுப்பேன், நான் வெற்றாவேன், நான் ஆரோக்கியம் ஆவேன்னு சொல்லி ஒரு விசுவாச செயலில் அவள் இறங்கினாளே, இயேசு அவளை பாராட்டினாரே, ஸ்திரீயே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததென்று. அதுபோலவே இன்றைக்கு இந்த காலையிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எத்தனையோ நலமான விஷயங்களை கற்று அறிந்து வைத்திருந்தாலும் பல தயக்கங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறது. எப்படி பேசுறது, எப்படி போறது, எப்படி செய்யறது, எல்லா விதமான தயக்கங்கள், வெக்க கூச்ச அச்சத்தை தவிர்த்து நல்ல நல்ல விஷயங்களை, முற்போக்கான விஷயங்களை, நல்வாழ்வுக்கு அடுத்த விஷயங்களை, வாழ்வின் வளர்ச்சிக்கான விஷயங்களை இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் முன்னெடுத்து வைத்து செயல்படுவதற்கு ஏதுவான அனைத்து கிருபைகளையும் ஏராளமான ரகத்திலே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமாக தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல நல்ல சிநேக பிரிய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம். தேவனே, இன்றைக்கும் பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய நாமத்தினாலே, வார்த்தையினாலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தேவாதி தேவன் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கக்கூடிய ஆண்டுகளையும் வருடங்களையும் நன்மைகளால் முடிசூட்ட வேண்டும் என நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.